அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம், வேதி பெயர்கள் அதோட இருக்கிற முக்கியமான மூலக்கூறு வாய்ப்பாடுகள் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கார்பன். ஓகேங்களா? ஸோ கார்பன் அதன் மூலக்கூறு வாய்ப்பாடு, கார்பன் ரிலேட்டடாக இருக்கிற நமக்கு சில கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கார்பன்னா அல்கேன்னா என்ன, அல்கீன்னா என்ன, அல்கைன்னா என்ன, இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கிறத டக்கு நம்ம சொல்லி புரிய வச்சிருவோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில். ஓகேங்களா? கார்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட அணியன் 6, அதோட நிறை எண் 12 நமக்கு தெரியும். ஓகேங்களா? அணியன் அதாவது பார்த்தீங்கன்னா அதோட இணைதிறன் வேலன்சி எலக்ட்ரான் சொல்லுவாங்க. அதோட இணைதிறன் பார்த்தீங்கன்னா 2,4ன்னு பிரியும். அதோட இணைதிறன் எலக்ட்ரானின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டால் 4. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகேங்களா? ஸோ இந்த இணைதிறனால தான் இது எல்லா வேலையும் பார்க்கும். கார்பன் தான் நிறைய இடங்கள்ல இருக்கும். கார்பன் வைரம் வந்து கார்பனால் ஆனது, கிராஃபைட்டுமே கார்பனால் ஆனது. ஆனால் வைரம் மின்சாரத்தை கடத்தாது, கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும். இயற்கையில் கிடைக்கப்பட்ட தனிமத்தில் மிக கடினமான தனிமம் எதுன்னு கேட்டால் கார்பனால் ஆன வைரம் மட்டும்தான். ஓகேங்களா? வைரம் ஏன் அவ்வளோ கடினத்தன்மையாக இருப்பதற்கு காரணம் நான்முக பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிராஃபைட் அதாவது இந்த கார்பன் மிக முக்கியமாக, இந்த கார்பன் ஒரு நான் மெட்டல். ஓகேங்களா? கார்பன் ஒரு அலோகமாக இருந்த கார்பன், அதனால் ஆன கிராஃபைட் எப்படி ஒரு மின்சாரத்தை கடத்தும்? மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரே ஒரு அலோகம் கிராஃபைட் மட்டும்தான். அது மட்டும் ஏன் மின்சாரத்தை கடத்துது அப்படின்னா, அதில் இருக்கிற பிணைப்பு 3 பிணைப்பு, அதாவது நன்முக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்முக பிணைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க அந்த கிராஃபைட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கார்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹைட்ரோ கார்பனில் இந்த மீத்தேன், ஈத்தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈத்தைன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது எப்படி பிணைப்பால் இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சில மிக முக்கியமான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜினா என்ன, உயிரி வாயுனா என்ன, ஷேல் வாயுனா என்ன, அப்புறம் சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸஸ்னா என்ன, அதில் இருக்க பகுதி பொருட்கள் கான்ஸ்டியூட்டாக என்னென்ன கேஸஸ் இருக்குது, என்னென்ன வாயுக்கள் இருக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். ஓகேங்களா? 10 மினிட்ஸ் பிலோ 10 மினிட்ஸ் தான் இருக்கும் இந்த வீடியோ. ஓகேங்களா? கண்டிப்பாக எக்ஸாமில் 1 மார்க் கன்ஃபார்மாக 1 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கார்பன் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். கார்பன் அப்படிங்கிறது பார்த்துட்டதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன் என்ன, ஹைட்ரஜன் கார்பன். அப்போது ஹைட்ரஜன் கார்பன் சேர்ந்த மூலக்கூறுகளான வாயுக்கள் எல்லாமே ஹைட்ரோ கார்பன் என்று அழைக்கின்றோம். அப்போது CH4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீத்தேன் சொல்லுவோம். இந்த மீத்தேன் ஒரு ஹைட்ரோ கார்பன். ஸோ ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன்களில் 3 வகையாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அல்கேன் ஏன் இருக்குங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒற்றை பிணைப்பாலானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஃபஸ்ட்டு ஆல்கேன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்கீன், அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆல்கைன். ஓகேங்களா? ஸோ AEI. ஓகேங்களா? இ மட்டும் கீழே வந்துடும், ஏ மேலே போயிடும், ஐ கடைசியாகவே இருக்கும். 1 2 3. இதுக்கு எடுத்துக்காட்டு மீத்தேனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒற்றை பிணைப்பால் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக வேணால் நம்ம ஒற்றை பிணைப்பால் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட்ரஜன், இந்த கார்பன் இருக்கும் ஓடுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈத்தேன். ஓகேங்களா? ஈத்தேனோட மூலக்கூறு வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கும். ஈத்தேனோட மூலக்கூறு வாய்ப்பாடு இது இரட்டை பிணைப்பாலானது. இங்கே பாருங்கள், இரட்டை பிணைப்பாலானது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்கைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈத்தைன். ஓகேங்களா? ஸோ அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு அது 3 பிணைப்பாலானது. ஓகேங்களா? சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு, இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 3 பாண்டால் ஆனது, கார்பனுக்கும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. கிளியரா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? கார்பன்னா என்ன, அதோட இணைதிறன், கார்பன் ரிலேட்டடாக இருக்க ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ், அந்த டைப்லேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி, அதாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கிய வாயுக்கள், அதில் இருக்கிற பகுதி பொருட்களை வச்சு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? எல்பிஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படிங்கிறாங்க. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. அதில் இருக்கிற பகுதி பொருட்கள் என்னென்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரோபைன், பியூட்டேன் அப்படிங்கிற 2 பகுதி பொருட்கள், ரெண்டுமே கேஸஸ் தான். ஓகேங்களா? நம்ம எல்பிஜி கேஸஸ். ஓகேங்களா? ஸோ அது ஒரு மணமற்ற வாயு. ஓகேங்களா? ஸ்மெல்லு இருக்காது. அதனால் அதோட வாயு கசிஞ்சிச்சுன்னா அதை எப்படி இண்டிகேட்டராக என்ன யூஸ் பண்ணுன்னா
மெர்கேப்டன். ஓகேங்களா, மெர்கேப்டன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள், ஒரு கெமிக்கல் மெட்டீரியலை நம்ம இந்த கேஸஸில் கலந்து விடுவோம் வாயு கசியும் போது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, எல்பிஜியில் ஏன்னா இது ரெண்டுமே மனமற்ற வாயு, நமக்கு கேஸஸ் லீக் ஆனால் கூட நமக்கு தெரியாது. அதனால் இந்த மெர்கேப்டன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் மெட்டீரியலை, ஓகேங்களா, ஒரு வேதிப்பொருளை கலந்து வாயு கசியாகும்போது ஒரு துர்நாற்றம் நமக்கு அடிக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. எல்பிஜி பார்த்துருமா, எல்பிஜிலேருந்து கேட்கணும்னு நினச்சா இவ்வளோ தான் கேட்க முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்துருமா, அடுத்து பாருங்கள் இயற்கை வாயு, நேச்சுரல் கேஸஸ். நேச்சுரல் கேஸஸில் என்னென்ன பகுதி பொருட்கள் இருக்குன்னு தான் கேட்பாங்க. பெரும்பான்மையாக 75% மேலாக மீத்தேன் என்று அழைக்கப்படுகின்ற CH4 ஹைட்ரோ கார்பன் அந்த வாயு இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா CH2 கார்பன் டை ஆக்சைடு, அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ அந்த நேச்சுரல் கேஸஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீத்தேனும் ஈத்தேனும் சேர்ந்துச்சுன்னா உலர் வாயுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ட்ரை கேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ட்ரை கேஸஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த பகுதி பொருட்களால் ஆனதுன்னா மீத்தேனும் ஈத்தேனும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொப்பைனும் பியூட்டைனும் சேர்ந்துச்சுன்னா அதை வந்து ஈரவாயுன்னு சொல்கிறாங்க, வெட் கேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ட்ரை கேஸஸ்க்கும் வெட் கேஸஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். மீத்தேனும் ஈத்தேனும் சேர்ந்துச்சுன்னா உலர் ட்ரை கேஸஸ், ப்ரொப்பைனும் பியூட்டைனும் சேர்ந்துச்சுன்னா ஈரவாயு, அதாவது வெட் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்ப்போமா, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸஸ். ஓகேங்களா, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸஸ்னால் என்னது, CNG அமுக்கப்பட்ட இயற்கை வாயு. அதில் இருக்க பகுதி பொருட்கள் என்னென்னது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீத்தேன் தான் பெரும்பான்மையாக இருக்குது. எவ்வளோனா 88.5%. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈத்தேன் 5.5%, ப்ரொப்பைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.7%. ஓகேங்களா, ஸோ அதிகமாக பெரும்பாலும் CNGயில் அதிகமாக இருக்கிறது மீத்தேன் தான். ஓகேங்களா, மீத்தேன் ஒரு ஹைட்ரோ கார்பன். ஓகேங்களா, ஒற்றை பிணைப்பாலானது ஆல்கீன். ஓகேங்களா, ஸோ அதனால் ஆனது, ஆல்கெயினால் ஆனது, ஆல்கெயின். ஓகேங்களா, ஸோ ஒற்றை பிணைப்பு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இல்லை, அடுத்து பாருங்கள் உற்பத்தி வாயு, ப்ரொடியூசர் கேஸஸ். இதெல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. சேல் கேஸஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டிருந்தாங்களா அந்த மாதிரி. உற்பத்தி வாயு ப்ரொடியூசர் கேஸ், அதில் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அதிகமாக, அதை விட ரொம்ப அதிகமாக ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கும், அதாவது நைட்ரஜன். ஓகேங்களா, N2 ஹைட்ரஜன் கிடையாது, நைட்ரஜன். ஓகேங்களா, N2 அதிகமாக இருக்கும் 45%. அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து கார்பன் மோனாக்சைடு 15%, ஹைட்ரஜன் 10%, மீத்தேன் ரொம்ப ரொம்ப கம்மியாக 2-4% இருக்கும். எதை, இந்த ப்ரொடியூசர் கேஸஸ், இந்த உற்பத்தி கேஸ், உற்பத்தி வாயுவை. இந்த உற்பத்தி வாயுவை 2-3 இடங்களில் 2 வேறு வேறு நாட்டில் வேறு மாதிரி சொல்கிறாங்க. US அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க, மரவாயு, உட் கேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா UK லண்டனில் என்ன சொல்கிறாங்க, இங்கிலாந்தில் என்ன சொல்கிறாங்க, உறிஞ்சி வாயு அப்படிங்கிறாங்க. இது புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, கேட்கலாம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, நிலக்கரி வாயு, கோல் கேஸ். ஓகேங்களா, கோல் கேஸ் அப்படிங்கிறதுல அதிகமாக எது இருக்குன்னா ஹைட்ரஜன் இருக்குது, மீத்தேன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கோல் கேஸில் என்னென்ன இருக்குது, ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நீர்வாயு, வாட்டர் கேஸ். வாட்டர் கேஸில் அதிகமாக எது இருக்குன்னா கார்பன் மோனாக்சைடு. கிளியரா, கார்பன் மோனாக்சைடு CO அப்படிங்கிறது, கார்பன் மோனோ அப்படிங்கிறது ஒன்று, ஆக்சைடு CO அது போதும். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது H2. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நீர்வாயுவை தொகுப்பு கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தொகுப்பு வாயு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ நீர்வாயு வாட்டர் கேஸஸை தொகுப்பு வாயு என்றும் அழைக்கப்படுகின்றது. கிளியரா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, உயிரி வாயு, பயோகேஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் சார்னா, இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம், இல்லை தீர்ந்து விடாத ஆற்றல் மூலம், அதாவது ரெனியபிள் எனர்ஜி சோர்சஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி காற்றாலை, சூரிய ஆற்றல், அது மாதிரி இந்த பயோகேஸஸும் ரெனியபிள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களில் இதுவுமே ஒன்று. இந்த உயிரி வாயுவை நம்ம என்ன சொல்கிறோம், கோப்பர் கேஸஸ்ன்னு சொல்கிறோம், கோப்பர் வாயுன்னு சொல்கிறோம். ஹிந்தியில் கோப்பர் அப்படிங்கிறது சாணம், மாட்டு சாணம், சாண வாயு. அதன் மூலம் பெறனால இதை கோப்பர் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் மிக முக்கியமாக மீத்தேன் முக்காலா 4/3 பங்கு, அதாவது 75%, கார்பன் டை ஆக்சைடு ரிமைனிங், அதாவது மீதம் உள்ளதையும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, பகுதி பொருட்களாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பயோகேஸஸ், கோப்பர் கேஸஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பயோகேஸஸ். ஓகேங்களா, இது ஏன் ரொம்ப முக்கியமான, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க சேல் வாயு.
கேட்டிருந்தாங்க. சேல் வாயு அப்படிங்கிறது பாறையின் அடிப்பகுதியில் சேறு தாதுக்களில் இருந்து வெளியாகின்ற கேஸஸை தான் சேல் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. குவார்ட்ஸ் அண்ட் கால்சைட் அப்படிங்கிற அந்த பாறையில் இருக்கிற பகுதி பொருட்களில் இருந்து அந்த சேறு தாதுக்கள் அந்த மினரல்ஸில் இருந்து வெளியாகிற கேஸஸ் தான் நம்ம சேல் கேஸஸ், சேல் வாயு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் எக்ஸாம்ஸில் கேட்டுருக்கு. இந்த கேஸஸ் வச்சு கேட்பாங்க, கார்பன், ஹைட்ரோ கார்பனை வச்சு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் த்ரூ அவுட் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன முக்கியம், என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. புதுசாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.